அம்மா சொன்னாங்க, கவிஞர் சொன்னாங்க, கவிதாயினி சொன்னாங்க, அவங்க ஆல் லாங்குவேஜ் மாஸ்டர் போல் இருக்குது. நாங்கள் ஏதாச்சும் தமிழில் தப்பு கண்டுபிடிச்சிடாதீங்க. அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, பெண்ணியத்தை நேசிக்கிறவங்க கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதாவது பெண்களை காட்டுறதை கம்மி பண்ணுங்கன்னு. அம்மா, நாங்கள் காட்டுறதை விட பெண்களே நிறைய காட்டிகிட்ருக்குறாங்க. இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா நமக்கே மனசு வர மாட்டேங்குது ஆஃப் பண்ணுறதுக்கு. உண்மையிலுமே நீங்கள் முகநூல், இந்த ஃபேஸ்புக்கு, இதுல எல்லாம் போங்க, இன்ஸ்டாவில் எல்லாம் போங்க. நீங்கள் இதை எங்ககிட்ட சொல்லாதீங்க, அவங்கக்கிட்ட தான் சொல்லணும். பெண்களே, உங்களை எதுக்கு இப்படி அவுத்து போட்டு காட்டுறீங்கன்னு நீங்கள் பெண்களுக்கு தான் சொல்லணுமே தவிர, பாவம் இது ஏதோ ஒரு படத்தை எடுத்து போட்டு அதில் என்ன மேக்சிமம் அட்ராக்ஷன் வச்சா ஒரு லவ் வரும், இல்லை லவர்களை மனசால் ஏற்றுக்குவாங்க, எப்படி இது வியாபாரப்படுத்துறதுன்னு ஏதோ அப்படியே கொஞ்சம் கீழே விழுகிற மாதிரி, அப்படியே கொஞ்சம் தெரிகிற மாதிரி தான் எடுப்பாங்களே தவிர, நான் முழுசுமே தெரிகிற மாதிரி வேணும்னே தானே தனியாக எடுத்தெல்லாம் போட்டுட்ருக்குறாங்களே ஆண்டவா. இப்போ யார் காப்பாற்றுறது? தமிழ் சினிமாவையெல்லாம் நம்ம காப்பாற்றிடலாம். ஆனால் இந்த முகநூலை பார்க்குறவங்கள யார் காப்பாற்றுறது? கரெக்டா? அதில் எப்படி தெரிகிற மாதிரியே எப்படி ட்ரெஸ் போடுறதுன்றது ஆராய்ச்சி பண்ணுவாங்க போல ஒவ்வொரு பெண்களும். நான் சொல்கிறது, பெண்கள் அப்படி நடிக்கலான்னா எது ஆம்பளை எதுக்கு எடுக்கிறான்? அதனால் மிகச்சிறந்த படங்களை எடுக்கக்கூடியவர்கள் கேரள மண்ணை சார்ந்தவர்கள். அதே மாதிரி முதல்ல கேரளாவில் இருந்து தான் பிட்டு வாங்கிட்டு வந்து இங்கே ஓட்டுவாங்க. அந்த படம் எடுக்கிறதுலையும் வல்லவர்கள் அவங்க தான். அவங்க ஆரம்பிச்சு விட்டதான். கரெக்டாக பாருங்க. சில டைமில் ராஜனுக்கு தெரியும், எப்பா எத்தனாவது ரீலில் பிட்டு வருது அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் நான் ஓப்பனாக ஏதாவது எத்தனாவது ரீலில் வருது, அந்த ரீல் வரையிலும் தான் படம் பார்ப்பானுங்க. அப்புறம் வேலைக்கு அதில் வரலன்னு வைங்க, என்ன ஏன் வரல, இப்படியே முழு படமும் சில பேர் வராமையே ஏமாத்திடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த விஷயத்துலேயும் அந்த ரொம்ப ஃபேமஸ்ஸு. நல்ல படங்கள் எடுப்பதிலும் ஃபேமஸ்ஸு, நல்ல நடிகர்களை உருவாக்குவதிலும் ஃபேமஸ்ஸு.